நடந்த சண்டையெல்லாம் நான் பிரபா கிட்ட சொன்னேன். சரி, அவன் நம்ம அப்பாவை நினைச்சு ரொம்ப டென்ஷன் ஆகுறான். அதுக்கு இன்னைக்கு ஒன்று கேட்டான். நாம உடனே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. சக்தியும் பிரபாவும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க தெரியுமா? லூஸ் ஆடி நீ. அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க தெரிஞ்சும் சைலண்டா இருக்க. முதல்ல போய் பேசி ஸ்டாப் பண்ணு. ஃபேமிலியில பெரிய பிரச்சனை ஆயிரும். குர்ரா, டேய் என்னடா இது என்னடா புது பழக்கம்? அசிங்கமா படிச்சுக்கிட்டு. படிக்கிறது உனக்கு அசிங்கமா? பின்ன எக்ஸாம் வர போதுடா. பிரபா, நீ என்ன ரவுடித்தனம் பண்ணாலும் நல்லா படிப்புன்னு தெரியும். அப்புறம் எதுக்கு இந்த புக்கை வச்சுக்கிட்டு ஃபிலிம் காட்டிக்கிட்டு இருக்க? வீட்டுல போய் படி. வீட்ல படிக்க டைம் இல்லடா. அங்க போனாலே ஏதாவது எலெக்ஷன் வேலை வந்துருது. ஓ, நீங்க படிச்சுதான் இந்த காலேஜ் தூக்கி நிறுத்த போறீங்க. காலேஜை தூக்கி நிறுத்த படிக்கல, என்ன தூக்கி நிறுத்த படிக்கிறேன். புக்க குர்ரா. டேய், நீ கஷ்டப்பட்டு படிச்சு இன்ஜினியரிங் பாஸ் பண்ணி கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி வேலைக்கு போய் தான் உன் வீட்டுக்கு சாப்பாடு போடணும்னா ஒரு அவசியம் இல்லடா. அதானே, அந்த நிலைமையில இருக்கிற நாங்களே நீ இருக்கிற தைரியத்துல சும்மா தான் இருக்கோம். நாங்க புக் எடுத்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? ஆனாலும் நீ எதுக்கு காலேஜுக்கு வர? ஒரு டிகிரி வாங்கணும். எலெக்ஷன்ல நிற்கும் போது உன் பேருக்கு பின்னாடி பிரபாகரன் பிஇ அதை போட்டுக்கணும். அதுக்காக தான் நான் வரேன். இப்போ கூட உன் குடும்பத்துல 25 வயசு ஆகுதான் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆயிருச்சு. பிரபா எப்படி ஆயிடுவான் தெரியுமா? எம்எல்ஏ தான், எம்பி தான், காரு தான், கொடி தான், பேனர் தான், அப்படியே ஒரே கலக்கல் தான். டேய், அப்படியே எங்களையும் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டா வச்சுக்கிட்டேன்னா எங்க வாழ்க்கைய செட்டில் ஆயிடும்ல. டேய், நெல்லுக்கு பாயும் போது பக்கத்திலேயே இருக்க அந்த புல்லுக்கும் பாயும். இப்படிலாம் கேட்டு ஒரு நண்பன் நீ அவமானப்படுத்துவியா? சரி, இப்ப நான் படிக்க கூடாது அவ்வளவுதானே? எஸ், ஆஃப் கோர்ஸ். எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுங்கடா எனக்கு. நல்லா இருங்கடா. தேங்க் யூ. என்னடா எதிர நீ ஹீரோயின் இங்க பிரபா. வந்து? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட என்ன பேசணும்? கொஞ்சம் வரியா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எதுவா இருந்தாலும் இங்கே பேசுங்க. ஏய், முடியாது, போடா. மரியாதை. ஏய், உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? நண்பா, என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றா. என்னன்னு கேட்டு அனுப்பி விடு. நீ கொஞ்சம் வரியா பிரபா? ஏய், நீ எங்க எதிர்க்கட்சி. என் நண்பனை தனியா கூட்டு போய் ஏதாவது பண்ணிட்டேனா ஃப்ரெண்ட் இல்லாம அப்புறம் வாட் வி கேன் டு? கொஞ்சம் வாய் மூடிட்டு பேசாம இருக்கியா? கொன்னுடுவா உன்னை. பிரபா, நீ வா. டேய் வேணாடா. ஐயோ, டேய் மாப்ள. டேய், பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்கோ. அது விலங்கமான கோஷ்டி. கொன்னுடுவாடா. ராஸ்கல். சொன்னல, செய்வா பாரு. ஏய் ரேவதி, வான்னு கூப்பிட்டுட்டு நீ பாட்டு போயிட்டே இருக்க. என்னன்னு சொல்லு. சக்தி கிட்ட ரெஜிஸ்டர் மேரேஜ் பத்தி பேசுனியா? உனக்கு எப்படி தெரியும்? கூட பிறந்தவ என்கிட்ட சொல்ல மாட்டாளா? அதான் கேட்டேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? இப்ப கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? அவசரம் இல்ல, அவசியம். உங்க அப்பா என் மேல கொலை வெறியில இருக்காரு, தெரியும்ல. கல்யாணம் பண்ணா பிரச்சனை சரியாயிடுமா? சரியா போகாது. ஆனா புதுசா இது உங்க அப்பாவால பிரச்சனை பண்ண முடியாதுல்ல. சக்தியை லூஸ் பண்ண முடியாது. ஏன் இப்படி செல்ஃபிஷா இருக்க? ஏய், நான் இப்படியே இருந்துட்டு போறேன். நீ பொதுநலமா எங்கேயாவது ஜனங்களுக்கு போய் சேவை செய். உன்கிட்ட சமாதானம் பேச வந்தா நக்கல் பண்றியா நீ? சமாதானம் பேச வந்த ஆளப்பாரு. போய் பொம்மையை வச்சு விளையாடு. கல்யாணம்லாம் பெரியவங்க மேட்ரு, அதை நாங்க பாத்துக்கிறோம். நீ உள்ள வராத. ஆமா, நீ பண்றத பார்த்தாலே தெரியுது இது பெரியவங்க பண்ற வேலைன்னு. ப்ளீஸ் பிரபா, இப்ப நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணா ஃபேமிலில நிறைய பிரச்சனை வரும். எல்லாமே தப்பா போயிடும். இதெல்லாம் என்கிட்ட எதுக்கு சொல்ற? சக்தி கிட்ட சொல்ல வேண்டியதானே?